குட் மார்னிங் எல்லாருக்கும். நான் பேசுறது கேக்குதா? ஓகே ஓகே. ஸோ கவர்னர் எல்லாரும் நல்லா தரவாயிட்டீங்களா? பிரசிடென்ட், கவர்னர் கொஸ்டின் கேட்கலாமா? பிரசிடென்டோட இம்பீச்மெண்ட் ஆர்டிகல் என்ன? குட் மார்னிங். குட் மார்னிங். 61. ஸோ இன்னொரு ஆர்டிகல் சொன்னேன் இல்லையா? 56ல 1B. எஸ், 56ல 1B. அதே மாதிரி 61 ரெண்டுமே வந்து பிரசிடென்டோட இம்பீச்மெண்ட் பத்தி சொல்ற ஆர்டிகல்ஸ். ஓகே. ஸோ கவர்னரோட பார்டனிங் பவர் பத்தி சொல்ற ஆர்டிகல் அது 161. 161. பிரசிடென்டோட பார்டனிங் பவர் 72. 72. ஓகே. ஸோ கவர்னரோட ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸ் தான். அது எதுக்கு கீழேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வராது அப்படின்னு சொல்லி எந்த கேஸ்ல எந்த வருஷம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க? 1979 ஹர்கோவிந்த் பந்த். எஸ், 1979ல ஹர்கோவிந்த் பந்த் கேஸ்ல வந்து ஜட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா கவர்னரை வந்து பதவி நீக்கம் பண்றது, ஸோ அவரோட டென்யூர் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் கிடையாது. அது குடியரசுத் தலைவரோட விருப்பத்தின் பேர்ல அமைகிறது தான். அண்ட் குடியரசுத் தலைவர் எடுக்கிற முடிவு வந்து நீதிமன்றம் அதுல தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ்ல ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அது என்ன கேஸ்? 1981 சூரிய நரேன் கேஸ். எஸ், 1980 சூரிய நரேன் கேஸ். ஓகே, குட். ஸோ கவர்னர் இந்த போஸ்ட் வந்து எந்த கண்ட்ரில இருந்து நம்ம பாரோ பண்ணது? கனடா. எஸ், கெனடியன் மாடல்ல இருந்து தான் பாரோ பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஸோ கவர்னர் வந்து ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநரா நியமிக்கப்படுவாரு அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க? It's 58(3A ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அந்த சேலரி வந்து அந்த ரெண்டு ஸ்டேட்டுமே வந்து இது பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ சரி, எந்த அமெண்ட்மெண்ட் படி சொல்லியிருப்பாங்க? எஸ், 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 படி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஒருத்தர் வந்து ஒன்று அல்லது ரெண்டு மாநிலங்களுக்கு வந்து ஆளுநரா நியமிக்கப்படலாம் அப்படிங்கிறது. அண்ட் அப்படி நியமிக்கப்படக்கூடியவரோட சேலரிஸ் அப்படிங்கிறது ரெண்டு ஸ்டேட்டும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு பிரசிடென்ட் வந்து தீர்மானம் இயற்றலாம் அப்படிங்கிறது தான் 158 சப்ளஸ் 3A வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கவர்னர் ஆகிறதுக்கான வயசு என்ன? 35. எஸ், 35. ஓகே. ஸோ சர்க்காரியா கமிஷன் எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? 1983. 1983. ஸோ எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க? 1988. 1988ல. சர்க்காரியா கமிஷன்ல 3 பேர் இருப்பாங்கல்ல, யார் யாரு? யார் சர்க்காரியா கமிஷன்? இதுக்குள்ள மறந்தாச்சா? சரி. எஸ், சென் ஒருத்தர், சர்க்காரியா ஒருத்தர், இன்னொருத்தர் யாரு? சிவராமன். ஓகேவா? சிவராமன், அதுக்கப்புறம் சென், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரஞ்சித் சிங் சர்க்காரியா. ஸோ 3 பேரும் தான் இருப்பாங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த பதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க? கவர்னர் பதவி தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த கொள்கை வந்து இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க? மும்மொழி கொள்கை. ஓகேவா? 3 லாங்குவேஜ். ஸோ அது இருந்தா நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ராஜ்மன்னார் கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 1969. எப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க? 1971ல.
சோ அவங்க அந்த ராஜ்மன்னார் கமிட்டியில யார் யாரு இருந்தாங்க மொத்தமா? லக்ஷ்மணசாமி, இன்னொருத்தர் சந்திர ரெட்டி. ஓகேவா? சோ லக்ஷ்மணசாமி, சந்திர ரெட்டி, அதுக்கப்புறம் ராஜ்மன்னார் 3 பேரும் இருந்திருப்பாங்க. சோ இவர் வந்து எந்த பதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு? ஐஏஎஸ். எஸ், ஆல் இண்டியா சர்வீஸ் போஸ்ட் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆல் இண்டியா சர்வீஸ் ஐஏஎஸ். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கான ஆர்டிகல் என்ன? 263. 263. கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி எந்த எமர்ஜென்சியை சொல்லுவோம்? ஸ்டேட் எமர்ஜென்சி 356. ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகல் 356. ஸ்டேட் எமர்ஜென்சி கூட ரிலேட்டடான 2 ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம்? 365. 356 and 365 அப்படிங்கிறது. ஓகே. நேஷனல் எமர்ஜென்சி 352. 352. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360. 360. ஓகே. சட்டநாதன் கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டுல? 1969. ஓகே. ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணியிருப்பாங்க? 71. 71. ஓகே. ஸோ சட்டநாதன் கமிட்டி எதுக்கான கமிட்டி? ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு ரிலேட்டடானது. ஸோ இடஒதுக்கீடு ரிலேட்டட் செகண்ட் சட்டநாதனுக்கு அப்புறமா வேற யார் தலைமையில எல்லாம் வச்சிருப்பாங்க? அம்பாசங்கர். ஓகே, அம்பாசங்கர். இன்னொருத்தர் ஜனார்த்தனன். சூப்பர். ஜனார்த்தனன், அம்பாசங்கர். ஓகே. ஸோ ஓகே, ராம்நந்தன் சொல்லியிருக்கீங்க. ராம்நந்தன் கமிட்டி எதுக்காக ஃபார்ம் பண்ணது? கிரீமி லேயர் செக் பண்றதுக்காக. ஓகே. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை செயல்படுத்துறதுக்கான சில சட்டங்கள் அப்படிங்கறத எந்த கமிட்டி சொல்லியிருப்பாங்க? வெர்மா கமிட்டி 1999. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்தாங்க? ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன தினம்? சம்விதான் திவாஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கு சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ்க்கெல்லாம் கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாரு. ஸோ இதுல பீகார் வந்து நீக்கி இருப்பாங்க. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் படி நீக்கினாங்க? 2006 சூப்பர். 2006 94th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி நீக்கி இருப்பாங்க. ஸோ இந்தியால எத்தனை விதமான வீட்டோ பவர்ஸ் இருக்கு? 3. என்னென்ன வீட்டோ? அப்சல்யூட், சஸ்பென்சிவ், பாக்கெட். குவாலிஃபைட் வந்து யூஎஸ் மட்டும் இருக்கும். ஓகே. குவாலிஃபைட் வந்து இங்க கிடையாது, மீதி 3 உண்டு. சஸ்பென்சிவ், பாக்கெட் வீட்டோ, அப்சல்யூட் வீட்டோ. ஓகே. ஸோ நம்ம அப்படியே இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடலாம். தமிழரசு மேகசின். ஸோ ஜான் மந்த்தும் பிப்ரவரி மந்த்தும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து மார்ச் மந்த்துக்கான மேகசின் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல பெருசா ரொம்ப கம்மியா தான் டேட்டாஸ் இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்காது. ஓகே. ஸோ இதுல எடுத்ததும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருக்குறள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன திருக்குறள் அப்படின்னா, பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள். ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னா, என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமலேயே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு அப்படிங்கிறது கடலை விட பெரியது. ஓகேவா? ஸோ அதான் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. அந்த அன்பின் மிகுதி காரணமா ஒருத்தங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அந்த ஹெல்ப் வந்து எதை விட பெருசு அப்படின்னா கடலை விட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இது எந்த அதிகாரத்துல உள்ளது? நன்றி அறிதல். நன்றி அறிதலா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தது முதல்வர் மருந்தகம் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க.
ஸோ இந்த முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்னா, ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில மருந்துகள் கிடைக்கிறதுக்கு வழி செய்யறது தான் இந்த முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது. ஸோ இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, February 24, 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ February 24 தமிழ்நாட்டுல என்ன தினம்? கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டே அப்படிங்கிறது February 24. ஸோ January 24 இந்தியால என்ன டே? பெண்கள் சைல்டு டே. எஸ், கேர்ள் சைல்டு டே, நேஷனல் கேர்ள் சைல்டு டே அப்படிங்கிறது. ஸோ எதனால January 24 நேஷனல் கேர்ள் சைல்டு டேவா செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? இந்திரா காந்தி அவங்க அப்பதான் பதவி ஏற்றிருப்பாங்க. எஸ், இந்திரா காந்தி அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் பிரைம் மினிஸ்டரா பதவி ஏற்றது January 24. ஸோ எந்த இயர் பதவி ஏற்றாங்க? 1966. 1966ல இருந்து. ஸோ எப்போ வரைக்கும் பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க? 77 அக்கா. 77 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா நான் காங்கிரஸ் மெம்பர் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரா வந்திருப்பாரு. யாரு? மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அகைன் 1980ல பதவி ஏற்றிருப்பாங்க. எப்போ வரைக்கும் இருந்தாங்க இந்திரா காந்தி? 84 அவங்க இறக்குறது வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அப்போ அந்த February 24, 2025ல தான் நம்ம இங்க சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் கூட்டுறவுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில இந்த முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை நம்ம சிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ முதல் கட்டமா தமிழ்நாடு முழுவதும் ஒரு 1000 மருந்தகங்களை வீடியோ கான்பரன்ஸ் மூலமா தான் இவரு தொடங்கி வச்சிருப்பாரு. ஸோ கூட்டுறவுத்துறை அப்படிங்கிறது இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கான ஆர்டிக்கல் என்ன? ஆர்டிக்கல் ஏதாவது இருக்கா? 43B. எஸ், டிபிஎஸ்பில 43B. ஓகே. ஸோ அது எதுக்கு கீழே வரும்? லிபரல் இன்டெலெக்சுவலா இல்ல சோசியலிஸ்டா? காந்தியன்ல வரணும். எஸ், காந்தியன் பிரின்சிபல்ல வரக்கூடியது. ஓகே. ஸோ அந்த முதல்வர் வந்து அதை பார்வையிட்டு ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா மருந்துகளையுமே வந்து குறைந்த விலையில கிடைக்க செய்யறது தான் இந்த முதல்வர் மருந்தகத்தோட நோக்கம். ஸோ 1000 மருந்தகங்கள் தொடங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதுதான் திருப்பி திருப்பி கொடுத்திருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா, இதுல இந்த முதல்வர் மருந்தகங்கள் யாரெல்லாம் அமைக்கலாம், ஸோ அமைக்க விருப்பம் உள்ளவங்க என்னென்ன கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ பி ஃபார்ம் இல்ல டி ஃபார்ம் சான்று பெற்றவர்கள் அல்லது அவர்களின் ஒப்புதலுடன் தமிழ்நாடு முழுவதும் தொழில் முனைவோர் கூட்டுறவு சங்கங்களிடமிருந்து 1000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தொழில் முனைவோருக்கு எவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னா தலா 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ சப்போஸ் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ரிலேட்டடா அவங்க சார்பில் யாராச்சும் வைக்கிறாங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் மானியமா கொடுக்கப்படும் அந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்றதுக்கு. அது போக அமௌண்ட்டும் கொடுப்பாங்க, மருந்துகளாகவும் கொடுப்பாங்க. ஸோ இதுல என்ன மருந்துகள் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா இந்த ஜென்ரிக் மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் கொடுக்குறாங்க. இது யார் மூலமா கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மூலமும் பிராண்டன்ட் மருந்துகள், அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் நியூட்ராசூட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் இந்திய மருந்துகளை டாம்கால், இ-காமர்ஸ் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டாம்கால் அப்படிங்கிறது நிறைய இடத்துல படிப்பீங்க, பாலிசி நோட்ஸ்ல கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாம்கால் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிசினல் பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசின் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது தான் டாம்கால். ஓகேவா? தமிழ்நாடு மெடிசினல் பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசின் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 27 செப்டம்பர் 1983. ஸோ 27 செப்டம்பர் என்ன தினம்? டூரிஸ்ட் டே. டூரிஸ்ட் டே. ஸோ இன்டர்நேஷனல் டூரிசம் இயர் எப்போ? 27. எஸ், 2027. ஸோ 2025 என்ன இயர்? என்னென்ன இயர்ஸ் எல்லாம் இருக்கு இந்தியால? என்ன இயர் ஃபர்ஸ்ட்? கிளேஷியர், பீஸ். ஓகே, கிளேஷியர், கோஆபரேட்டிவ்ஸ், குவாண்டம். அதுக்கப்புறம் குவாண்டம். ஓகே, சயின்ஸ். குவாண்டம் சயின்ஸ். அதுக்கப்புறம் இந்தியால என்னது? பாதுகாப்பு ஆண்டு. எஸ், பாதுகாப்பு ஆண்டு இல்லையா? இயர் ஆஃப் ரிஃபார்ம் அப்படிங்கிறது இந்தியால நம்ம யார் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இயர் ஆஃப் ரிஃபார்ம் அப்படிங்கறத? எஸ், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே.
ஸோ அப்போ இந்த 27 செப்டம்பர் அப்படிங்கிறது டேம் கால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1983 அண்ட் தமிழ்நாடு மெடிசினல் பிளான் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசின் கார்பரேஷன் லிமிடெட் ஃபுல் ஃபார்மும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 1983ல நேத்து ஒன்று பார்த்துருப்பீங்களே, என்ன ஓபன் பண்ணியிருப்பாங்க 1983? எது தமிழ்நாட்டுல? TNCDW. எஸ், TNCDW அப்படிங்கிறது. டேட் ஏதாவது இருக்கா? எஸ், டிசம்பர் 9. ஓகேவா? ஸோ டிசம்பர் 9, 1983 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தால் மத்திய மருந்து கிடங்கு எங்க அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய சாலிகிராமம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. எங்க மத்திய மருந்து கிடங்கு அமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு மருத்துவ பணிக்கழகத்தாலன்னு கேட்டா சென்னை சாலிகிராமம், மறக்க கூடாது. ஸோ அது போக இந்த 38 மாவட்டங்கள்லயும் மாவட்ட மருந்து கிடங்குகள் அப்படிங்கிறதும் அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 monthsக்கு தேவையான மருந்துகள் அப்படிங்கிறது இங்க வச்சு பராமரிச்சிருப்பாங்க. மருந்து தேவை பட்டியல் பெறப்பட்ட 48 மணி நேரத்துல மருந்துகளை வாகனங்கள் மூலம் முதல்வர் மருந்தகங்களுக்கு அனுப்பி வைக்க வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ தொழில் முனைவோர்களுக்கு மருந்தக மென்பொருள் பயிற்சி அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க. ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அப்படிங்கிறதும் இதுல கொடுக்குறாங்க. ஆவணங்கள் பராமரிப்பு பயிற்சி. ஸோ ட்ரைனிங் எல்லாமே இதுல இவங்க கொடுத்துருவாங்க. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 3 கட்டமா இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ அனைத்து முதல்வர் மருந்தகங்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஜெனரிக் மருந்துகளை மானியமாகவும் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் மூலம் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிராண்டட் மருந்துகள், ஸோ அந்த சர்ஜிக்கல் நியூட்ராசூட்டிகல்ஸ் அந்த மருந்து எல்லாத்தையுமே வந்து இவங்க கொடுத்துருவாங்க. ஸோ முதல்வர் மருந்தகம் திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் முனைவோர் சார்பில் 500 மருந்தகம், கூட்டுறவு சார்பில் 500 மருந்தகம்னு டோட்டல் 1000. ஆல்ரெடி பார்த்த மாதிரி B.Pharm D.Pharm முடிச்சவங்களுக்கு இதுல கொடுப்பாங்க. மெயினா இதுதான், எவ்வளவு சதவீதம் வரை மக்களுக்கு தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்னா 25% அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ 25% வரைக்கும் மருந்துகளுக்கு தள்ளுபடி அப்படிங்கிறது கொடுக்கப்படும். மூலதன கடன் மற்றும் முதல்வர் மருந்தகத்திற்கான அரசு மானியம் இது எல்லாத்தையும் இதுல கொடுத்து இந்த விழாவை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது இல்லாம வேற என்னெல்லாம் இதுல தொடங்கியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தவருக்கு சிறகுகள் திட்டத்தின் கீழ் கடனுதவிகள். சோ மல்லிகை பழங்குடியினர் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவிகள் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த சிறகுகள் திட்டம் அப்படிங்கிறது 3ஆம் பாலினத்தவருக்கான ஒரு திட்டம்னு தெரியணும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 5,000ல இருந்து 1 lakh வரைக்கும் 5% இன்ட்ரெஸ்ட்ல இந்த கடனுதவி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகேவா? 5,000ல இருந்து 1 lakh வரைக்கும் 5% இன்ட்ரெஸ்ட்ல. ஸோ இதுக்கு வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 2024 நவம்பர்ல இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா வேர்கள் ஸ்கீம். இந்த வேர்கள் ஸ்கீம் அப்படிங்கிறது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கான ஒரு ஸ்கீம். இதுல அவங்க வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 100 ரூபா கட்டி அவங்க மாசம் கட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஒருவேளை யார இறந்துட்டாங்க அப்படின்னாலோ இல்ல அந்த ஆக்சிடென்ட்ல இறக்குறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த வேர்கள் ஸ்கீம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே போல விழுதுகள் ஸ்கீம். ஸோ இந்த விழுதுகள் ஸ்கீமே பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 300. ஓகேவா? ஸோ இதுல எப்படி 100 rupees பார்த்தோமோ சேம் அதே தான், பட் அதோட ஒரு 300 அப்படிங்கிறது கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அதுதான். ஸோ இது மூணுமே இந்த சிறகுகள் திட்டம், வேர்கள் திட்டம், விழுதுகள் திட்டம் மூணையும் வந்து ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் இதுல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒருங்கிணைந்த சேவை மையம் மாற்றுத்திறனாளிகளுக்கானது, அதோட பேர் என்ன? விழுதுகள். எஸ், அதுவும் விழுதுகள் தான். ஓகேவா? ஸோ அது விழுதுகள் இருக்கு. வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதற்கான திட்டம்? அயலக தமிழர்கள் இங்க டூர் கூட்டு வருது தமிழ்நாட்டுக்கு. எஸ், அயலக தமிழர்களை வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு டூர் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு நம்மளோட பாரம்பரியத்தை பத்தி அவங்களுக்கு கற்பிக்கிறதுக்காக மீன் சொல்லி கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு வர்றதுதான் அந்த வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே பேர்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ குழம்பிக்க வேண்டாம். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து சுகர், பிபி என்று சொல்லப்படக்கூடிய நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு தொடர்ந்து அதிக அளவில் மருந்துகளை வாங்க வேண்டிய காரணத்தால் அதிக செலவு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் ஆனதான் நாங்க இந்த முதல்வர் மருந்தகம் தொடங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதுல அந்த விழுதுகள் 300 யாருக்கு சொன்னீங்க?
கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, கூட்டுறவு அந்த சங்கங்கள்ல ஸ்டாஃபுக்கா அந்த மேம் ஸ்டாஃப். ஆமா. ஓகே. ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த நம்ம முதல்வர் மருந்தகம் அப்படிங்கறது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சென்ட்ரல் லெவல்ல ஒரு ஸ்கீம் வந்து நம்ம மோடிஜி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ஸ்கீமோட பேர் என்ன? விஸ்வகர்மா. என்ன கேக்கல? ஜன் ஔஷதி. எஸ், ஜன் ஔஷதி பரியோஜனா. ஓகேவா, பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா. அந்த ஷாப் பேரு கூட ஜன் ஔஷதி கேந்திரா போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஓகே, அது எப்போ வந்து ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? ஏப்ரல் 7. ஓகே, இயர் சொல்லுங்க. இயர் ஆக்சுவலா இது வந்து ஜன் ஔஷதி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பீரியட்லயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2008ல. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் மோடிஜி வந்ததுக்கு அப்புறமா 2015ல பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அகெயின் 2016ல அதோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா. ஓகேவா, பிஎம் பிஜேபி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஜேபி. ஓகேவா, பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படின்னு சொல்லி 2016ல நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா 16,000 ஃபங்க்ஷனல் கேந்திராஸ். ஸோ ஒரு 16,000 மருந்தகங்கள் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லா ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, ரீசன்ட் டேட்டா படிதான். ஓகே, ஸோ 2025 டேட்டா படியே அவ்வளவு மருந்தகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இங்கேயுமே நமக்கு வந்து மலிவு விலையில மருந்து அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ ஜன் ஔஷதி திவாஸ் அப்படிங்கிறது எப்போ செலிப்ரேட் பண்றோம் இந்தியால? ஜன் ஔஷதி திவாஸ். எஸ், March 7. ஓகேங்களா, March 7 தான் ஜன் ஔஷதி திவாஸ் அப்படிங்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, விமென்ஸ் டேக்கு வந்து முந்தின நாள், இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஜன் ஔஷதி திவாஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்ப பிஎம் பிஜேபி அப்படின்னு கேட்டாலும் தெரியணும். ஃபுல் ஃபார்ம் என்ன பிஎம் பிஜேபிக்கு? எஸ், பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படிங்கிறது. இதுல வந்து ஒரு மொபைல் ஆப்புமே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜன் ஔஷதி சுகம் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப். ஓகேவா, ஜன் ஔஷதி சுகம் அப்படிங்கிற மொபைல் ஆப்பும் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி இன்னொரு ஸ்கீம் இருக்கு. என்னன்னா எம்டிஎம் இல்லையா, மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் 5 ஆகஸ்ட் 2021ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்க வச்சு? கிருஷ்ணகிரி சமணப்பள்ளி. எஸ், கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளி. எத்தனை வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள்? 45+. எஸ், 45+ ஏஜுக்கு வந்து இந்த ஸ்கீம்ல வந்து வீடு வீடா போயிட்டு செக்அப் பண்ணி எஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றா நோய்களுக்கான சிகிச்சைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அந்த மருந்துகள் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ஸோ இதுக்கு என்ன அவார்ட் கொடுத்தாங்க? எஸ், யுனைடெட் நேஷன் இன்டெகிரேட்டட் டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படிங்கிறது 2024ல வந்து கொடுத்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டத்துல இப்போ வரைக்கும் இப்போ ரீசெண்டா எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க? 2.5 crore. எஸ், 2.5 crore மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்துல பயனடைய முடியாதவங்களுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, வேலைக்கு போறவங்களுக்காக. அது என்ன திட்டம்? தொழிலாளர்களை தேடி மருத்துவம். ஸோ தொழிலாளர்களை தேடி மருத்துவம் எப்ப கொண்டு வந்தாங்க? January 9, 2024. January 9, 2024ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஒர்க் பண்ற இடத்துக்கே போயிட்டு அவங்களுக்கு இந்த பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணி மருந்து கொடுப்பாங்க. அதுதான் இந்த திட்டம். ஸோ அனைவருக்கும் உயர்தர கல்வி உயர்ந்த மருத்துவம் அந்த தொலைநோக்கின் ஒரு பகுதி தான் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே போல பாத்தீங்க அப்படின்னா பாதங்களை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 15 ஜூலை 2024ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 15 ஜூலை தமிழ்நாட்டுல என்ன டே? கல்வி வளர்ச்சி. கல்வி வளர்ச்சி நாள். எப்போல இருந்து செலிப்ரேட் பண்றோம்?
2006. 2006ல இருந்து செலிப்ரேட் பண்றோம். யாரோட பர்த்டே? காமராஜர். காமராஜர் எப்போ பிறந்தாரு? ஐ மீன் எந்த இயர்? July 15, 1903. 1903ல பிறந்தாங்க. எப்ப இறந்தாங்க? 1975, October 2. எஸ், 1975 அக்டோபர் 2 காந்தியடிகளோட பிறந்த நாள் அன்னைக்கு காமராஜர் அவர்கள் இறந்திருப்பாங்க. சோ காமராஜருக்கு பாரத ரத்னா ஏதாவது கொடுத்திருக்காங்களா? 1976. 1976ல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, குட். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து இந்த பாதங்களை பாதுகாப்போம் 80 lakhs பீப்புளுக்கு வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பாதங்களை பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டம் எதற்கானது அப்படின்னு பார்த்தோம்னா சுகர் பேஷியன்ஸ்க்கு வந்து இந்த கால்ல எல்லாம் புண்ணு வந்து காலை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி எதுவும் வராம அவங்களுக்கு முன்கூட்டியே அந்த இதெல்லாம் மானிட்டர் பண்ணி அந்த பாதங்களை வந்து பாதுகாத்து கொடுக்கறது தான் இந்த பாதங்களை பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதயம் காப்போம் அப்படிங்கிற திட்டம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 27 ஜூன் 2023. ஸோ இதுவுமே இந்த ஹார்ட் ரிலேட்டடா இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்றது தான். அதுதான் இந்த இதயம் காப்போம் அப்படிங்கிறது 27 ஜூன் 2023ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். ஸோ இது 18 டிசம்பர் 2021ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல ஸ்டார்டிங்ல எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாங்க? எவ்வளவு அமௌண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்? 1 lakh. 1 lakh. இப்போ எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க? 2 lakhs. 2 lakhs-ஆ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி நமக்கு பிஎம் கேஷ்லெஸ் ஸ்கீம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம். ஓகே, சரி. அந்த ஸ்கீமுக்கு அமௌண்ட் எவ்வளோ டேஸ்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? 1.5 lakhs. 1.5 lakhs 7 days 7 days ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2025 மேல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆருயிர் காப்போம் திட்டம். ஸோ இது 6 ஜூலை 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆருயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டம் எதற்கானது? சிபிஆர். எஸ், அந்த சிபிஆர் வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி எல்லாருக்கும் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஆருயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டம். ஸோ இது எல்லாமே ஒரே இது மாதிரி வரக்கூடிய திட்டங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எப்போ இந்த கோல் வந்து செட் பண்ணியிருப்பாங்க? எப்போ டார்கெட் ரீச் பண்றதுக்கு? 2015 to 30. ஓகே, 2015ல செட் பண்ணியிருப்பாங்க. டார்கெட் வந்து 2030. இது எப்போல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? 2016ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலா எத்தனை டார்கெட் இருக்குது? 17 டார்கெட் அப்படிங்கிறது இருக்குது. 17 கோல்ஸ் வந்து இருக்குது. இதுல 15வது கோல் என்ன? நில 15வது லேண்ட். லைஃப் ஆன் லேண்ட். ஓகேவா, லைஃப் ஆன் லேண்ட் அப்படிங்கிறது. 9வது கோல் என்ன? இண்டஸ்ட்ரி இனோவேஷன். எஸ், III. ஓகேவா, இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். III அப்படிங்கிறது 9. 11th கோல் என்ன? சஸ்டைனபிலிட்டி. எஸ், சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது 11th கோல். ஓகேவா, ஃபைன். 6th கோல் என்ன? கிளீன் வாட்டர். எஸ், கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஃபர்ஸ்ட் கோல் என்ன? நோ பாவர்ட்டி. செகண்ட் கோல்? ஜீரோ ஹங்கர். எஸ், ஜீரோ ஹங்கர். ஸோ இந்த எஸ்டிஜி கோல் வந்து நம்ம எப்பவுமே பாக்குறது தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 எப்ப கேட்டாலும் தெரியணும். ஸோ இந்த எல்லா குறியீடுகள்லையும் தமிழ்நாடு சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். ஸோ எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 15 செப்டம்பர் 2023ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மந்த்லி எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க?
1000 rupees கொடுக்குறாங்க. ஸோ எத்தனை வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க? 21. 21 ஏஜுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ விடியல் பயண திட்டம். விடியல் பயண திட்டம் நமக்கு தெரியும், 7ஆம் தேதி சைன் பண்ணியிருப்பாங்க, 8ஆம் தேதியில இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க மே 2021. ஸோ இதுக்கு எப்போ விடியல் பயண திட்டம்னு சொல்லி பேர் கொண்டு வந்தாங்க? 2023 August 15. எஸ், 2023 ஆகஸ்ட் 15ல தான் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இலவச பேருந்து திட்டம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து புதுமை பெண். ஓகே, இந்த விடியல் பயண திட்டத்துல வந்து ஒரு மந்த்துக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து சேவ் பண்றாங்க ஒரு பெண்? 888. ஓகே, ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் சரௌண்டிங் ஒன் டேக்கு வந்து போயிட்டு வந்துக்கலாம்? 30 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை யாருக்கு இந்த திட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க? எஸ், மலை கிராமத்துல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மக்களுக்குமே வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து புதுமை பெண் திட்டம். ஸோ இந்த புதுமை பெண் திட்டம் நமக்கு தெரியும் 5 செப்டம்பர் 2022 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்த திட்டத்தை மாற்றி புதுமை பெண் திட்டம்னு பேர் வச்சாங்க? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டத்தை மாற்றி புதுமை பெண் திட்டம்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து நமக்கு தெரியும் இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்ச மாணவிகளுக்கு வந்து மாதம் 1000 அப்படிங்கிறது அவங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் 3 இயர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு எந்த டேட்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க? 2024 டிசம்பர். எஸ், 2024 டிசம்பர்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க தூத்துக்குடியில இருக்கக்கூடிய காலேஜ்ல வச்சு. ஓகே, இதே மாதிரி பசங்களுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்களா, அதோட பேர் என்ன? தமிழ் புதல்வன் திட்டம். எப்ப கொண்டு வந்தாங்க? ஆகஸ்ட் 2024. ஆகஸ்ட் 9, 2024. எங்க வச்சு கொண்டு வந்தாங்க? கோயம்புத்தூர்ல வச்சு கொண்டு வந்தாங்க. சோ கோயம்புத்தூர்ல நேத்து வந்து ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு சிஎம். என்னது? செம்மொழி பூங்கா வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ப்ராஜெக்ட் ஒர்த் என்ன அமௌண்ட்? 45 கோடி. ஓகே, டோட்டல் ப்ராஜெக்ட் அமௌண்ட் எஸ் 208 கோடி. ஓகேங்களா, 208 கோடி ப்ராஜெக்ட். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 45 கோடியில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலா 165 ஏக்கரு. அதுல இப்போ வந்து பாதி கொஞ்சம் கம்மி ஏக்கர்ல வந்து பயங்கரமா வச்சிருக்காங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செம்மொழி மாநாடு எப்போ நடந்துச்சு? டேட்டு? ரொம்ப ஈஸி தான், கலைஞர் நடத்தி இருப்பாரு. ஜூன் 3 மேம். எஸ், ஜூன் 3. ஓகேவா, அவரோட பர்த்டே அன்னைக்கு தான் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது 2010 நடந்திருக்கும். ஓகே, தமிழ் புதல்வன் 9 ஆகஸ்ட் 2024 பார்த்துட்டோம். அடுத்தது காலை உணவு திட்டம். ஸோ காலை உணவு திட்டம் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் பார்த்தது தான். ஃபர்ஸ்ட் வந்து 15 செப்டம்பர் 2022 எங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? மதுரை சிம்மக்கல்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 25 எத்தனை ஸ்கூல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த 15 செப்டம்பர் 2022? 1545. ஓகேவா, 1545 ஸ்கூல்ஸ்ல மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணதான் 25 ஆகஸ்ட் 2023. ஸோ அது எங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? திருக்குவளையில வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அகெயின் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு 15 ஜூலை 2024 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எங்க வச்சு? திருவள்ளூர்ல வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா 26 ஆகஸ்ட் 2025 நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்க வச்சு? மயிலாப்பூர் சென்ட் சூசையப்பர் ஸ்கூல் இல்லையா, ஸோ அங்க வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இது பாருங்களேன், இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டா இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து தமிழ்நாடு தான். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அண்ணாவோட பர்த்டேவான 15/9/2022 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
இது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரை இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க? 1 to 5th. 1 to 5th வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு எராடிகேட் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, ஓகேவா, ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைக்கணும் அப்படிங்கிற அதை வந்து முழுமையா இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொண்டு வரப்பட்டிருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ 1956ல வந்து காமராஜர் அவர்கள் இதை வந்து கொண்டு வந்திருப்பாரு கொஞ்சம் ஸ்கூல்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அந்த 56ல எங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு? எந்த ஸ்கூல்ல வச்சு? எட்டயபுரம். ஸோ எட்டயபுரம் இல்லையா, பாரதியாரோட ஊர், அங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 56, 57 பட்ஜெட்ல கொண்டு வந்ததை 57ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது 1962ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுதான் எம்ஜி ராமச்சந்திரன், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1982ல வந்து சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாரு. அகெயின் 1989ல கருணாநிதி அவர்கள் வந்து அதுல ஒரு முட்டை அப்படிங்கறத ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்வைஸ் அ வீக் அப்படின்னு சொல்லி 2006லயும் த்ரைஸ் அ வீக் ஒரு வாரத்துக்கு 3 நாள் வந்து முட்டை அப்படிங்கிறது 2007ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுல ஜெயலலிதா அம்மையார் பாத்தீங்க அப்படின்னா 2013ல அந்த வெரைட்டி மீல்ஸும் வித் மசாலா எக், ஓகேவா, அந்த முட்டை மசாலா சேர்த்து கொடுக்குற இது வந்து 2013ல ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி இது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. 1920ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே முதல் மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது சென்னையில ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அகெயின் 1920 நவம்பர்ல பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாநகராட்சியில 1000 விளக்கு பகுதியில காலை உணவை வழங்குறதுக்கு ஒரு முன்மொழிவுக்கு ஒப்புதல் கொடுத்து அது வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதோட அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 அணாக்கு மிகாத செலவுல அந்த ஃபுட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒருத்தர் அவரோட புக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. யாருன்னா ஆர் கண்ணன் அப்படிங்கிறவரு. அண்ணா த லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் CN அண்ணாதுரை அப்படின்னு சொல்லி அவரோட புத்தகத்துல தியாகராய செட்டியாரை மதிய உணவு திட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா, சோ இதுல இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆகணும்னு தான் இதை எடுத்து காட்டிட்டு இருக்கேன். 1920ல ஃபர்ஸ்ட் மதிய உணவு திட்டமும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நவம்பர்ல காலை உணவு திட்டத்துக்கான ஒரு முன்மொழிவும் கொண்டு வரப்பட்டு அதையும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தியாகராய செட்டியார மதிய உணவு திட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி இந்த ஆர் கண்ணன் அப்படிங்கிறவரு அவரோட புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. சோ அன்றைய மாநகராட்சி தலைவரும் நீதி கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவருமான தியாகராய செட்டியார் அப்பள்ளியில் படிக்கும் சிறுவர்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா இது வந்து நிறைய ஸ்கூல்ஸ்க்கு வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1956ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க எட்டயபுரத்துல. அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்ல வந்து 56-57 பட்ஜெட்ல வருஷத்துக்கு 200 நாட்களுக்கு மதிய உணவு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி 57ல இந்த திட்டத்தை வந்து சென்னையில ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அகெயின் 1982ல பாத்தீங்க அப்படின்னா 82 ஜூலைல எம்ஜிஆர் அவர்கள் அதை வந்து விரிவுபடுத்தி இருப்பாரு. அடுத்தது 1989ல, நெக்ஸ்ட் வந்து 2013ல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. ஸோ இந்தியால எப்போ இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க? இந்தியா சென்ட்ரல்ல மிட் டே மீல் ஸ்கீம் 1995ல. ஸோ என்ன பேர்ல கொண்டு வந்திருப்பாங்க? ஆரம்ப கல்விக்கான திட்டமா? எஸ், NPNSP அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, நியூட்ரிஷன் ப்ரோக்ராம், அது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் வந்து இந்த மக்கள் மருந்தகம், முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறதுல இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ். ஸோ இதுக்கு மெயினா அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மக்களுக்கு சலுகை கொடுக்குறாங்க அந்த மருந்துகளுக்கு. அதுக்கப்புறம் அந்த அதுல பிஃபார்ம் படிச்சவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க மானியம். அதே போல கூட்டுறவு சார்பில் வைக்கிறவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலியில என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுல புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி துறையில முதலீடு மேற்கொள்ள 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இத்திட்டத்திற்கான முதல் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் துளை பூங்கால என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ சிப்காட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1971. டான்சி 1965. TIIC 1949. Okay. So SIPCO 1970.
1970. ஸோ அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு உபரி நதிநீர் இணைப்பு திட்டம் அப்படிங்கிற இணைப்பு திட்டத்தை திருநெல்வேலியில கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த ஆறுகள் அப்படிங்கிறது. தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு அப்படிங்கிறது. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் அவர்களால 21/2/2009 369 கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ தொடங்கப்பட்டது இப்பதான் வந்து அந்த திட்டம் அப்படிங்கிறது பெருசா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெகா உணவு பூங்கா அப்படிங்கிறது திருநெல்வேலியில இருக்கக்கூடிய கங்கை கொண்டான்ல சிப்காட் வளாகத்துல அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி கிசான் சம்பட யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு. ஓகேவா, ஆக்சுவலா இது வந்து 2019 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ 2021-22 திட்டத்தோட நிதி நபார்டு வங்கி நிதி, மாநில அரசு மானியம், தமிழ்நாடு மாநில வேளாண்மை விற்பனை வாரிய பங்கு உதவித்தொகை உதவியோட அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த சம்படா யோஜனா இருக்கு இல்லையா, ஸோ இதுல வந்து 2 டைப் ஆஃப் சம்படா யோஜனா இருக்குது. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி கிசான் சம்பட யோஜனா அப்படிங்கிறது, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பட யோஜனா அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த கிசான் சம்படா யோஜனா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபுல்லி வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. அக்ரோ மெரைன் ப்ராசஸிங் அண்ட் டெவலப்மெண்ட், அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான் ஸ்கீம் ஃபார் இந்த சம்படாவோட இந்த இது. ஓகேவா, இந்த இதோட மெயின் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து 2ஆ இருக்கும். ஒன்னு வந்து கிசான், இன்னொன்னு வந்து மத்ஸ்யா. ஸோ கிசான் அப்படிங்கிறது வேளாண்மை ரிலேட்டடானது, மத்ஸ்யா அப்படிங்கிறது ஃபிஷ் ரிலேட்டடானது. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. ஸோ இதை பத்தி வேணா நான் அப்புறமேல டீட்டெயிலா எடுத்து போடுறேன். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இது வந்து 2019 நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இது ஆல்ரெடி சோஷியல் இஷ்யூஸ்லயே படிச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, நேஷனல் என்டிஎம்ஏ எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி 2005 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ டேட் டிசம்பர் 23. ஸோ டிசம்பர் 23 ஏதாவது ஸ்பெஷல் டே இருக்கா? ஃபார்மர்ஸ் டே. ஃபார்மர்ஸ் டே. டிசம்பர் 25 குட் கவர்னன்ஸ் டே. குட் கவர்னன்ஸ் டே. ஸோ குட் கவர்னன்ஸ் டே யாரோட பர்த்டே? வாஜ்பாய் அவர்களோட பர்த்டே. டிசம்பர் 23 யாரோட பர்த்டே? சரண் சிங். சரண் சிங் அவர்களோட பர்த்டே. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்னைக்கு பாத்தீங்க, நேத்து பாத்தீங்க அப்படின்னா முந்தா நேத்து பாத்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அவங்க வந்து பெண்களுக்காக ஒரு உதவி எண் வந்து தொடங்கி இருக்காங்க. ஸோ அந்த நம்பர் என்னன்னு யாருக்கா தெரியுமா? விமன் இன் டிஸ்ட்ரெஸ் அவங்களுக்காக 24/7 14408 இல்லைங்க, 14490. ஓகேவா, 14490 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. இது ஹெல்ப்லைன் நம்பர். ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 90 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த கமிஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க? 92. டேட் ஏதாவது இருக்கா? டேட் ஜனவரி 31. ஜான்வரி 31 இல்லையா? ஓகே, ஸோ இது வந்து எத்தனை மெம்பர் இருப்பாங்க நேஷனல் கமிஷன் ஃபார் விமன்ல? ஸ்ட்ரக்சர் ஒன் பிளஸ் 5 மெம்பர்ஸ் பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா மெம்பர் செக்ரட்டரிஸும் இருப்பாங்க. ஸோ இவங்களோட டென்யூர் எத்தனை வருஷம்? பதவி காலம் எத்தனை வருஷம்? 2 வருஷமா, 3 வருஷமா, 5 வருஷமா, 7 வருஷமா? எஸ், 3 years. ஓகேங்களா, 3 years. ஸோ NCW சேர்மன் இப்ப யாரு இருக்காங்க?
இப்பதான் லாஸ்ட் இயர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஜெயா கிஷோர். எஸ், விஜயா கிஷோர் ரத்கர் அப்படிங்கிறவங்க தான் வந்து இப்போ இருக்காங்க. குட். ஸோ என்சிடபிள்யூ வந்து ஸ்டாச்சுட்டரி பாடியா இல்லையா, சட்டப்பூர்வமான ஆணையமா? எஸ் அக்கா. எஸ், ஏன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால அது சட்டப்பூர்வமான ஆணையம். ஓகே. ஸோ தாய்சேய் நலனுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 102. 102. ஓகே. ஸோ வேற விமனுக்கு வேற என்ன ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு? 181. 181 இருக்கு. வேற 1094. ஓகே. ஸோ சைபர் கிரைம்க்கு ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 1930 அப்படிங்கிறது. எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 108. 108. ஓகே. ஸோ அது வந்து இது அதை கேட்கல, மொபைல்ல ஒரு எமர்ஜென்சி நம்பர் இருக்கும் இல்லையா? 112. எஸ், 112. ஓகேவா, ஃபைன். ஸோ எல்டர்ஸ்க்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? மூத்த குடிமக்கள். 1456. எஸ், 14567. விலங்குகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் 1962. எஸ், 1962. ஓகே, குட். பேரிடர் ஹெல்ப்லைன் நம்பர் மாவட்ட அளவுல, மாநில அளவுல? 1077. இன்னொன்னு 1070. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், அதுக்கப்புறம் முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம். ஸோ மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2024 June 12. எஸ், 2024 June 12 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாநில வேளாண் மேம்பாட்டு திட்டம், தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பனை மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது எந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க? பனை மேம்பாட்டு திட்டம் 2024 பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இல்ல, ஆக்சுவலா இது வந்து 2021லயே ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? பனை மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது, பனை மேம்பாட்டு இயக்கம் அப்படிங்கிறது தான் 2025-26 வேளாண் நிதிநிலை அறிக்கையில அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பனை மேம்பாட்டு இயக்கம். ஸோ திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்டா 2021 பெரியாரோட பர்த்டே அன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெரியாருக்கு எப்போ பர்த்டே? செப்டம்பர் 17. ஸோ ஆச்சாரிய வினோபா பாவேக்கு எப்போ பர்த்டே? எஸ், செப்டம்பர் 11. இயர் என்ன? 1895. 1895. சூப்பர். ஓகே. ஸோ அப்போ பனை மேம்பாட்டு திட்டம் 2021, பனை மேம்பாட்டு இயக்கம்னு கேட்டாதான் 2025-26 பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1992. 1992ல. இது போக அனைத்து திருமண நிதியுதவி திட்டம், ஸோ சத்யவாணி முத்து அம்மையா நினைவு தையல் இயந்திர திட்டம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் இஷ்யூஸ்ல நெக்ஸ்ட் டாபிக் வந்து இதெல்லாம் கவர் ஆகும். ஸோ அதுல பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து கலைஞரின் கனவு இல்லம் எப்ப தொடங்கியிருப்பாங்க? 2024ல தொடங்கியிருப்பாங்க. ஸோ டார்கெட் என்ன? 2013ல எஸ் 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள். ஸோ குடிசை இல்லா தமிழகம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எழுத்தாளர்களுக்காக கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2021. எஸ், 2021ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல என்ன பண்ணுவாங்க எழுத்தாளர்களுக்கு? அவார்டு வாங்கினவங்களுக்கு வீடு தருவாங்க.
எஸ், அவார்டு வாங்கினவங்களுக்கு வீடு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகே, இப்ப ரீசெண்டா ஒரு கவிஞர் வந்து இறந்தாருல்ல, யாரு? ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன். சோ அவர் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினாரு? வணக்கம். வணக்கம் வள்ளுவ. ஓகே, 2004. அவர் எழுதின ஒரு நூல், ஒரு ஃபேமஸான நூல் ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். கீழடியில் கேட்ட தாலாட்டுக்கள். எஸ், கீழடியில் கேட்ட தாலாட்டுக்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, புரட்சி பூபாலம் பாடிய மாவீரன் காத்தப்ப பூலித்தேவன் பிறந்த மண் இந்த நெல்லை மண் அப்படின்னு சொல்லி அவருக்குமே வந்து நினைவு மண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ பூலித்தேவனோட இயற்பெயர் தான் இந்த காத்தப்பன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பூலித்தேவரோட படையில இருந்தவர் யாரு? ஒரு படை தளபதி ஒருத்தர் இருந்திருப்பாருல்ல, ஒண்டி வீரன். ஓகே, சோ பூலித்தேவரை ஃபைனலா தோற்கடிச்சவர் யாரு? கேப்டன் கேம்பல். சோ எந்த வருஷம் அவரு நாடிழந்த நிலையிலே சுற்றி திரிந்திருப்பார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க? 1767ல வந்து சுத்திட்டு இருந்திருப்பாரு. 1764ல வந்து அவர் வந்து கேப்சர் பண்ணி போயிருப்பாரு. ஓகே, சோ அவரோட 3 கோட்டைகள் கேப்சர் பண்ணிருப்பாங்கல்ல, எது? எஸ், நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர், 3 கோட்டைகள். டேட் இயர் ஏதாவது இருக்கா? 1761 மே 16. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நின்ற சீர் நெடுமாற பாண்டியரால் கட்டப்பட்ட நெல்லையப்பர் கோயில். சோ அந்த கோவிலுமே இங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாரு கட்டினதுன்னா நின்ற சீர் நெடுமாற பாண்டியன். சோ தமிழ்ல படிச்சிருப்பீங்க இவரோட பேரை. அடுத்தது பாத்தீங்கன்னா, நெல்லையில 1973ல ஈரடுக்கு பாலம் அப்படிங்கறத அமைச்சு அதுக்கு திருவள்ளுவர் பாலம் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டி இருக்காங்க. 1965ல தமிழ் மொழி காக்க மாபெரும் போர் அப்படிங்கிறது நடந்திருக்கும் இல்லையா? சோ என்ன போர் நடந்துச்சு 1965ல? என்ன இந்த தமிழ் மொழி காக்கிறதுக்கு? இந்திய எதிர்ப்பு போர். எஸ், இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். சோ இதுக்கு முன்னாடி இன்னொரு இயர் நடந்திருக்கும்ல, அது எப்ப நடந்துச்சு? யாரோட பீரியட்ல? எஸ், 1937ல ராஜாஜி பீரியட்ல நடந்திருக்கும். ஓகே, அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? 1963ல வந்து கொண்டு வந்தாங்க. அபிஷியல் அலுவலக மொழிகள் பத்தி எந்த ஷெட்யூல்ல சொல்லியிருப்பாங்க? சரி, எந்த 8th ஷெட்யூல். எந்த பார்ட்ல, எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரை இருக்குது? 17. எஸ், பார்ட் 17 ஆர்டிகல் 343 to 351 வரைக்கும் இருக்குது. சோ இப்ப எத்தனை செம்மொழிகள் அப்படிங்கிறது இருக்குது இந்தியால? 11. ஓகே, சோ 2024ல இதெல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. பாலி, பிராகிருத், மராத்தி, பெங்காலி, இன்னொன்னு மராத்தி, அசாமீஸ். ஓகேவா? அசாமீஸ். இந்த 5மே இப்ப 2024ல ஆட் பண்ணிருப்பாங்க. பாலி, பிராகிருத், பெங்காலி, அசாமி, மராத்தி. ஓகே, நெக்ஸ்ட் தமிழ்நாடு தொல்லியல் துறை எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1961. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 1861. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குது? டெல்லி. ஓகே, சோ அதோட ஃபர்ஸ்ட் அந்த நிலவையாளர் அவர் பேர் என்ன? அலெக்சாண்டர் கன்னிங்கம். காட்ஃபாதர் ஆஃப் ஐஎன்சி யாரு? டஃபரின். லார்ட் டஃப்ரின். ஓகே,
இரும்பின் தொன்மை அப்படிங்கறது 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம், 5300. அடுத்தது பொருணை ஆற்றங்கரையில 3200 ஆண்டுகளுக்கு முன்பே வேளாண் பயிர்த்தொழிலில் நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எந்த அகழாய்வு வெளிப்படுத்தி இருக்கும்னு கேட்டா சிவகலை அகழாய்வு அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது பொருணை அருங்காட்சியகம் அப்படிங்கறது அமைச்சிருப்பாங்க. சோ நாவை அருங்காட்சியகம் எங்க அமைக்கப்பட்டிருக்கும்? நாவாய் அருங்காட்சியகம். ராமநாதபுரம். எஸ், ராமநாதபுரம். ஓகேவா, ராமநாதபுரம் நாவாய் அருங்காட்சியகம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதுல திருநெல்வேலியில என்னென்ன ஸ்பெஷலா அமைச்சிருக்காங்க அப்படிங்கறதான் கொடுத்திருப்பாங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை. அடுத்தது கடலூர் மாவட்டத்துல என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஸோ இந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 2005. ஸோ எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? டேட் ஏதாவது இருக்கா? February 2 அக்கா. February 2. ஓகே. ஸோ இதுல மகாத்மா காந்தியோட பேரை எப்போ ஆட் பண்ணாங்க? 2009ல ஆட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டுல இப்ப எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க? 336 அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்குள்ள வேலை கொடுக்கணும் தமிழ்நாட்டுல? 2 கிலோமீட்டர். அதுவே இந்தியாவா இருந்துச்சு அப்படின்னா 5 கிலோமீட்டர்ஸ். ஓகே. சோ அடுத்தது அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 2024. ஓகே, 2024ல. சோ இது யாருக்கு, எந்த உள்கட்டமைப்பு எல்லாம் பண்ணி கொடுக்கறது யாரு? ஷெட்யூல் காஸ்டுக்கு. ஓகேவா. சோ இதே ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு தொல்குடி திட்டம். சோ அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு திட்டம் 2023 24 24 தானா? தொல்குடி திட்டம் 2023 தானே வரும். சோ அதுக்கப்புறம் தான் தொல்குடி திட்டம் கொண்டு வருவாங்க. ரெண்டாயிரத்தி 23. ஓகேவா. சோ 2023. ஓகே. சோ இது வந்து ஷெட்யூல் காஸ்டுக்கானது. தொல்குடி திட்டம் யாருக்கானது? ஓகே, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கானது தொல்குடி திட்டம் 2024. ஓகேவா. சோ 2 இயரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷெட்யூல் காஸ்ட்க்கு எது, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு எது அப்படிங்கிறது. ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அம்ருத் 2.0 அப்படிங்கிறது. சோ இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா அம்ருத் அப்படிங்கிற திட்டம் தான். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அடல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா. அடல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்த நகர்ப்புற மேம்பாடு, ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த அம்ருத் அப்படிங்கிற திட்டம். ஸ்டார்டிங்ல எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 25 ஜூன் 2015ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா ப்ரொவைட் பேசிக் சர்வீசஸ் சச் அஸ் வாட்டர் சப்ளை, சீவரேஜ், அர்பன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பார்க்ஸ். ஓகேவா. ஸோ தண்ணீர் சப்ளை கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கும்ல அந்த சாக்கடைகள், ஸோ அதெல்லாம் பராமரிக்கிறது, அதுக்கப்புறம் நகர்ப்புற போக்குவரத்து, அப்புறம் பூங்கா, ஸோ இதெல்லாம் மேம்படுத்துறது, இந்த பேசிக் சர்வீசஸ கொடுக்கறது தான் வந்து அம்ருத் மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட 2.0 வெர்ஷன் அப்படிங்கிறது 1 அக்டோபர் 2021ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த திட்டங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அக்டோபர் 1 என்ன தினம்? எஸ், முதியோர்களுக்கான தினம். அக்டோபர் 1. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குமே, அகிம்சை தினம். சோ எப்போல இருந்து அகிம்சை தினம் செலிப்ரேட் பண்றோம்? 2007ல இருந்து. ஓகே. நெக்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்ததுதான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். ஸோ அதுக்கு கீழே இங்கேயுமே நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து ஈவேரா மணியம்மையார் நினைவு விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம். ஸோ இது வந்து 1982ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 1992ல தொடங்கியிருப்பாங்க. ஸோ தாட்கோ எப்போ தொடங்கியிருப்பாங்க? 1974. எஸ், 1974ல கொண்டு வந்திருப்பாங்க. முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1989. 1989ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டைகள், இது பாத்தீங்க அப்படின்னா அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் ஸ்கீம் அப்படிங்கறது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2012 January 11. எஸ், 2012 ஜான்வரியில கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு வருமான வரம்பு எவ்வளவு அமௌண்ட்? 1,20,000. எஸ், 1,20,000. 72,000 இருந்திருக்கும். அதை இப்போ ரீசெண்டா தான் 1,20,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. என்ன ஸ்டோரி அப்படின்னா ஒரு மரக்கிளைய காமிச்சு ஒருத்தர், ஓகேவா, மகாபாரதத்துல வர ஸ்டோரின்னு சொல்லியிருப்பாங்க. மரக்கிளையை காமிச்சிச்சு அதுல இருக்கிற கிளியோட கண்ணை குறி வச்சு அம்பால அடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு சீடனா கூப்பிட்டு அதை வந்து குறி வச்சு அடிங்க அப்படின்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்திருப்பான். அவன்கிட்ட வந்து உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா அவன் வந்து கிளை தெரியுதுன்னு சொல்லியிருப்பான். செகண்ட் ஒருத்தன் வந்திருப்பான். அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா எனக்கு கிளையில இருக்கிற கிளி தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பான். தேர்டா வந்தவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா எனக்கு கிளியோட கண்ணு தான் தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ அந்த குரு என்ன சொன்னாரு அப்படின்னா கிளியோட கண்ணை தான் அடிக்க சொன்னாரு. அப்ப என்னதான் தெரியணும்? கிளியோட கண்ணு தான் தெரியணும். ஓகேவா? அப்ப டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணா டார்கெட்டை சுத்தி இருக்கிற எதுவுமே நமக்கு தெரியக்கூடாது. நம்மளோட டார்கெட் என்னவோ அது மட்டும் தான் தெரியணும். அப்பதான் வந்து டார்கெட்டை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நமக்குமே ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஓகே. ஸோ மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ஆல்ரெடி பார்த்ததுதான். August 5, 2021. பாதம் பாதுகாப்பமும் பார்த்துட்டோம். அடுத்தது இதயம் காப்பமும் பார்த்தாச்சு. இன்னுயிர் காப்போம். ஸோ சொன்னதே தான் திருப்பி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்களை திறந்து 4 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை ஊர்திகள் அப்படிங்கிறது. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சேவை மையம் தான் இந்த விழுதுகள் அப்படிங்கிறது. ஸோ தோழி விடுதிகள் எப்போ தொடங்கி இருப்பாங்க? ஸ்டார்டிங்ல 2023ல தோழி விடுதிகள் அப்படிங்கிறது தொடங்கி இருப்பாங்க. ஓகே. ஸோ மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு உலக வங்கி நிதியுதவியோடு செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் TN ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கும் இல்லையா? ஸோ 2016ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து எல்லா மாவட்டங்களையும் இந்த விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையம் அமைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் எப்ப தொடங்கி இருப்பாங்க? 2007. ஓகே. பழங்குடியினர் நல வாரியம் 2007. துப்புரவு தொழிலாளர்களுக்கான நல வாரியம், தூய்மை பணியாளர்கள், அதுவும் 2007 தான். ஓகேவா? ஸோ இதுதான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விழுதுகள் இருக்கு இல்லையா, ஒருங்கிணைந்த சேவை மையம், இதெல்லாம் ஓபன் பண்ணி வச்சு இவங்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளின் நாள்பட்ட மறுவாழ்வு சிகிச்சை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் முதல் முறையாக 6 மறுவாழ்வு சிகிச்சைகளை ஒரே இடத்தில் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது ரொம்ப முக்கியம். எத்தனை சிகிச்சைகளை இங்க கொடுக்குறாங்க அப்படின்னா 6 மறுவாழ்வு சிகிச்சைகள். ஸோ இதுல 160 வகையான மறுவாழ்வு உபகரணங்களும் வழங்கியிருப்பாங்க. ஸோ என்னென்ன அந்த 6 மறுவாழ்வு சிகிச்சைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு கல்வி, கண் பார்வை அளவியல், கேட்டல், பேச்சு பயிற்சி, இயன்முறை சிகிச்சை, செயல்முறை சிகிச்சை, உளவியல் சிகிச்சை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கண்ணு, பாக்குறது, கேக்குறது, பேசுறது, அது 3. அதுக்கப்புறம் கல்வி, அதுக்கப்புறம் இயன்முறை பிசியோதெரப்பி, அதுக்கப்புறம் செயல்முறை சிகிச்சை, ஸோ அதுக்கப்புறம் உளவியல் சிகிச்சை. ஓகேவா? ஸோ இது எல்லாம் இந்த 6 சேவைகளும் கொடுத்திருக்காங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வட்டாரத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கும் சென்று மறுவாழ்வு சிகிச்சை அப்படிங்கிறது அளிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சேம் அஸ் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மாதிரி இதுவும் பண்றாங்க. ஸோ இதுல வந்து திருப்பி ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா முதல்வரோட கனவு திட்டம். ஸோ முதல்வரோட கனவு திட்டம் எது? நான் முதல்வன் திட்டம். ஸோ நான் முதல்வன் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? March 1, 2022.
மார்ச் 1 2022ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட இலக்கு என்ன, டார்கெட் 10 lakh பெர் இளைஞர்கள். இயருக்கு? எஸ், பெர் இயருக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து அவங்கள ஆண்டர்பிரினர்ஸா மாத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்க டார்கெட் வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே வர்ற திட்டங்கள் எல்லாம் என்ன? நிரல் திருவிழா, ம் கல்லூரி ம் கணக்கு, எஸ், உயர்வுக்கு படி, கல்லூரி கனவு, நிரல் திருவிழா அப்படிங்கிற திட்டங்கள் எல்லாம் இதுக்கு கீழே வரக்கூடியது. ஸோ இது போக யூபிஎஸ்சி எக்ஸாம், ஸோ எப்பயுமே பார்க்கறது தான். நான் முதல்வன் எக்ஸாம் கிளியர் பண்ணா ஸ்காலர்ஷிப் எவ்வளவு கொடுக்குறாங்க? 7,500. 7,500. 7,500. எத்தனை மாசத்துக்கு? 10 months. 10 monthsக்கு கொடுப்பாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணா 25,000. 25,000. மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போறவங்களுக்கு 50,000. 50,000. அது எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 2025. 2025-26 பட்ஜெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்துல ஒரு சாட்பாட் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, என்ன? இல்லையா? இளையா சாட்பாட். ஓகே. ஸோ இந்த உயர்வுக்கு படி திட்டத்தின் மூலமா உயர்கல்வியில் இடைநின்ற 77,000 மாணவர்கள் உயர்கல்வி பயில வழிவகை செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டித் தேர்வு பிரிவு அப்படிங்கிறதும் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து 2023ல வந்து தொடங்கியிருப்பாங்க இந்த போட்டித் தேர்வு பிரிவு அப்படிங்கிறத. அடுத்தது தூய்மை பணியாளர்களோட வாழ்வாதார மேம்பாடு. 2023 விளிம்பு நிலை மக்கள் நலனுக்காக மனித கழிவை மனிதனை அகற்றக்கூடிய அவல நிலையை மாற்ற அதற்கான கருவிகளை தந்து பணியாளர்களை தொழில் முனைவோராக்கும் திட்டத்தை அறிவித்தேன். ஸோ எந்த வருஷம் தொடங்கியிருக்காங்கன்னா 2023ல. ஸோ மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2013ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது இதோட ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் தான், ஆக்ட் தான். Okay. அடுத்தது 2024ல சென்னை மக்களின் குடிநீர் தேவையை தீர்க்க வைக்க நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை திறந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெம்மேலியில கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் வந்து இருக்குது. ஓகே. அடுத்த சுகாதார நடைபாதை திட்டம் அப்படிங்கிற ஒண்ணு நவம்பர் 2023ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998ல கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் அப்படிங்கிறது 1994ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறத இதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட் எப்ப அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் அப்படிங்கிறது 1994. ஓகே. நெக்ஸ்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது. பெற்றோர்கள் தான் குழந்தைகளின் முதல் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் தான் குழந்தைகளின் இரண்டாவது பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் ஒரு விழா நடந்திருக்கும். அதுதான் கடலூர் மாவட்டம் திருப்பயரில் 22/2/2025 பிப்ரவரி 22 அன்னைக்கு பெற்றோர்களை கொண்டாடுவோம் அப்படிங்கிற விழால இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இல்ல மெயினா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப் ஒண்ணு லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா அப்பா அப்படிங்கிற ஆப். ஸோ அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான் இந்த அப்பாவோட ஃபுல் ஃபார்ம். ஆக்சுவலா இதுல வந்து டி வந்து ஆக்சுவலா அப்தா அப்படின்னு சொல்லி வரணும், அப்பத்தா அப்படின்னு. பட் டீயை வந்து ஸ்மால்ல போட்டு அப்பா அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சிருந்திருப்பாங்க. ஓகேவா? அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஆப் அப்பா தெரியணும் இது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே நல்ல நெருங்கிய நட்புறவை ஏற்படுத்துவதற்கு தமிழகத்தில் 1964ல 22 பள்ளிகளுடன் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம். அப்ப இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுல? 1964ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே போல பெற்றோர்களை கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் இது கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஸோ நபார்டு திட்டத்துக்கு கீழே தான் இந்த ஸ்கூல்ஸ்ல வந்து கட்டடங்கள் எல்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ நபார்டு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1982. டேட் ஜூலை 12. ஓகே. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? சிவராமன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து யாரோட எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? எஸ்.
சிவஞானம் பிள்ளை அவர்கள் ரெக்கமெண்டேஷன் தான். அண்ணாமலை யூனிவர்சிட்டி எந்த இயர்? 1929. 1929. ஆந்திரா யூனிவர்சிட்டி 26. 1926. 2 வகுப்பு வாரி ஆணைகள் எந்த வருஷம் வெளியிடப்பட்டிருக்கும்? 21 September 16, 22 August 15. எஸ், 1921 செப்டம்பர் 16, 1922 ஆகஸ்ட் 15. 2 டேட்ல வந்து வகுப்பு வாரி ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கும். வகுப்பு வாரி ஆணையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யாரு? முத்தையா முதலியார். முத்தையா முதலியார் அவர்கள். ஓகே. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ யார் ரீட் பண்ணது, வாசிச்சது, வெளியிட்டது? பி.டி. தியாகராயர் அவர்கள் வெளியிட்டிருப்பாரு இல்லையா? பிராமணர் அல்லாதவருக்கான அறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்டிருப்பாரு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. ஸோ இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2004. யாருக்காக? கல்வி பின்தங்கிய 10 to 18 ஏஜ் பெண்கள் இடைநிற்றல். ஓகே. ஸோ இது அந்த ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஸ்கீம் 1997ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய ஹாஸ்டலோட நேம் என்னன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? சமூக நீதி விடுதிகள். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கானது அரண். ஓகே. ஸோ முதியவர்களுக்காக அன்புச்சோலை. ஓகே. பெண்களுக்கு பணிபுரியும் பெண்கள் தோழி. அன்பு கரங்கள் திட்டம் எதற்கானது? எஸ், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அவங்க கல்வி படிப்பை முடிக்கிற வரைக்கும் மாதம் 2000 ரூபாய் அப்படிங்கிறது வழங்கக்கூடிய ஒரு திட்டம். எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 2025 ஆகஸ்ட் 2025 செப்டம்பர். ஓகேவா? செப்டம்பர் 2025ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? ஆகஸ்ட் 19, 2025. எஸ், ஆகஸ்ட் 19, 2025. எதற்கான திட்டம்? ஆர்மி மேன். எக்ஸ் ஆர்மி அவங்களுக்கு அந்த தொழில் தொடங்குறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது. ஓகேவா? ஸோ தான் முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற திட்டம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப் அப்படிங்கறத லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னீங்க அது என்ன கொஸ்டின்? சமூக நீதிக்கு சமூக நீதி விடுதிகள். அது வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸ். ஓகேவா? கவர்மெண்ட் சார்பில் வந்து ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன நேம்ல இருந்திருக்கும் அப்படின்னா என்ன நேம்ல இருந்திருக்கும்? சமூக நீதி விடுதிகள், விடுதிகள், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அந்த நேம் எல்லாம் ஒழிச்சு காமனா சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா 234/77. ஓகேவா? ஒருமை கண் அப்படிங்கிற ஒரு செயலி வந்து வெளியிடப்பட்டிருக்கும். 234/7 ஒருமை கண் செயலி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள அரசு பள்ளிகளில் 77 பொருண்மைகள் குறித்து மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த ஆய்வு செய்ததற்கான தகவல் அறிக்கைகளை கொண்ட ஒரு மின் புத்தகம் அப்படிங்கிறதும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 234/77 234 அப்படிங்கிறது சட்டமன்ற தொகுதிகள், 77 அப்படிங்கிறது அந்த கேட்டகரிஸ்ல அவர் வந்து அதெல்லாம் அரசு பள்ளிகள்ல போய் எல்லாம் ஆய்வு பண்ணியிருப்பாரு. ஸோ அதை மென்ஷன் பண்றதுக்காக 77. அந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னா ஒருமை கண். ஓகேவா? ஸோ ஒருமை கண் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் தொடங்கும். யாருக்கா தெரியுமா? ஒருமை கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்பு. எஸ், ஒருமை கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு மீனிங் என்ன? ஒரு பிறவியில கத்துக்கிட்டது 7 பிறவிக்கும் பாதுகாப்பா இருக்குமா? சூப்பர். ஒரு பிறவியில கத்துக்கிட்டது 7 பிறவிகளுக்கும் பயனுடையதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த திருக்குறளுக்கான பொருள். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஸோ ஏமாப்பு அப்படிங்கிறதோட பொருள் என்ன? பாதுகாப்பு. ஸோ இது எந்த அதிகாரத்துல வரக்கூடியது? கல்வி.
எஸ், கல்வி அப்படிங்கிற அதிகாரத்துல வரக்கூடியது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் எந்த அதிகாரத்துல வரக்கூடியது? பெருமை. பெருமை அப்படிங்கிற அதிகாரத்துல வரக்கூடியது. ஓகே. சோ இந்த ஒருமை கண் திருக்குறள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் விளக்கம் இந்த செயலியின் மின் புத்தகத்தின் தொடக்கத்தில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது அப்பா செயலி இப்ப தான் பார்த்தோம். ஆல் இந்தியா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான் அந்த அப்பா செயலி அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ அதை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகே. இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 27 அக்டோபர் 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஏதாவது பிளேஸ் ஏதாவது இருக்கா தொடங்குனது? எஸ், விழுப்புரத்துல முதலியார் குப்பம் அப்படிங்கிற பிளேஸ்ல. ஸோ இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்துல என்ன பண்ணுவாங்க? டியூஷன் எடுப்பாங்க ஈவினிங் 5 to 7. ஈவினிங் வந்து எஸ் ஒரு 1.5 hours அப்படிங்கிறது டியூஷன் எடுப்பாங்க. அந்த வாலண்டியர்ஸ் வச்சு எடுப்பாங்க. ஸோ இது வந்து கொரோனா பீரியட்ல வந்து கற்றல் இழப்பு அப்படிங்கிறது இருந்தனால அதை ஈக்குவலைஸ் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு திட்டம். மேம் அது காமனா ஒரு பிளேஸ்ல எடுப்பாங்களா இல்ல வீட்டுக்கே போய் எடுப்பாங்க? இல்ல அந்த ஏரியால காமனா ஒரு பிளேஸ்ல வச்சு எடுப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இருக்கும். எஸ், கம்யூனிட்டி சென்டர்ஸ் அந்த சமூக நல கூடங்கள் இருக்கும் இல்லையா, அங்க வச்சு எடுப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா. சோ இதுலதான் யாருக்கு வெள்ளி யானை விருது கொடுத்தாங்க, இப்போதான் வந்து கொடுக்க போறாங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு கொடுக்க இருக்காங்க. சோ இந்த சாரண சாரணியர் இயக்கம் இந்தியால எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1909. இந்தியால எஸ் 1950 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1907 அங்க ஸ்டார்டிங்ல அந்த பவுடல் அப்படிங்கிறவரு தொடங்கி வச்சிருப்பாரு. ஸோ இந்தியால 1950. 2000 பாத்தீங்க அப்படின்னா 50 years செலிப்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. இப்போ 2025 75 years செலிப்ரேஷன் அப்படிங்கிறது பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதான் இல்லம் தேடி கல்வி திட்டம் பத்தி கொடுத்திருப்பாங்க. கொரோனா காலத்துல ஏற்பட்ட கற்றல் இழப்பை சரி செய்யறதுக்காக. அடுத்தது எண்ணும் எழுத்தும் திட்டம். ஸோ இது 2022 ஜூன் 13 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்துல என்ன பண்ணுவாங்க? 1 to 3 ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஓகே, ஸ்டார்டிங்ல வந்து 1ல இருந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ல மெயினா ஃபோக்கஸ் கொடுப்பாங்க? மேத்ஸ். எஸ், மேத்ஸ், சயின்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ இந்த லாங்குவேஜஸ்ல எல்லாம் மெயினா ஃபோக்கஸ் கொடுத்து அவங்கள மெயினா ரீட் பண்ண வைக்கிறது. ஓகே, ஸோ அதுக்காக தான் ஒரு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ இதுக்கப்புறமா இது எப்போ எந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? 1 to 5th. எஸ், 1 to 5th வரைக்கும் இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல எந்த இயர் டார்கெட் வச்சிருந்திருப்பாங்க? 2025. எஸ், 2025 தான் வந்து டார்கெட் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குலக்கல்வி திட்டம். ஸோ யாரு கொண்டு வந்தாங்க? ராஜாஜி. எப்போ எந்த வருஷம்? 1953. எஸ், 1952 ஆட்சி ஏற்றதுக்கு அப்புறமா 1953 அந்த பீரியட்ல கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதனாலதான் பெரிய கான்ட்ரவர்சி ஆகி பதவியில இருந்து விலகி இருப்பாரு. ஸோ உயர்தனி செம்மொழி தாய்மொழி தமிழ் மொழி உயர்தனி செம்மொழியா எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க? 2004. 2004. டேட் ஏதாவது இருக்கா? அக்டோபர் 12. எஸ், அக்டோபர் 12 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது எகைன் நான் முதல்வன் திட்டம் பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ சென்னையில கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி கட்டடம் அப்படிங்கிறது ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை அப்படிங்கிறதும் உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளை வெயிட் அப்படிங்கிற பிரிவுல எத்தனை கிலோ எடை அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 48 இருந்து 51 கிலோ எடை பிரிவிற்கான குத்துச்சண்டை போட்டி தான் இந்த ஃப்ளை வெயிட் அப்படிங்கிறது. ஜஸ்ட் சும்மா ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க காமனா. ஸோ இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக விளங்கி வரும் தமிழ்நாட்டை
2030க்குள்ள 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக பொருளாதாரமா உயர்த்திட வேண்டும் அப்படிங்கிறது தான் டார்கெட் வச்சிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்னை தரமணியில் டைட்டில் பூங்காவை நம்ம கலைஞர் வந்து 2000வது வருஷம் ஃபர்ஸ்ட் டைட்டில் பூங்கா அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ மினி டைட்டில் பூங்கா அப்படிங்கிறது இப்ப எங்க தொடங்கி இருப்பாங்க? ஃபர்ஸ்டா விழுப்புரத்துல தொடங்கி இருப்பாங்க. ஸோ பிஎம் மித்ரா ஸ்கீமுக்கு கீழே அந்த ஜவுளி பார்க் அப்படிங்கிறது இப்ப எங்க தொடங்குனாங்க? விருதுநகர்ல வந்து அங்கதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டேட்ல வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. மகாராஷ்டிரா இல்ல, எஸ் யாரோ சொல்லுங்க. ராஜஸ்தான் இல்ல, மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ். ஓகேவா? மத்திய பிரதேஷ்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் என்ன? ஏரியா பேரு ஒரு காரோட பேரு தான், ரொம்ப ஃபேமஸான கார். இப்ப அதான் ட்ரெண்டிங்ல இருக்கு. கேரளா சைடு அதிகமா ஓட்டுவாங்க. ஜீப் பேர் என்ன? தார். ஓகேவா? தார் டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎம் ஜவுளி பார்க் ஃபர்ஸ்டா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திருச்சி பறவைகள் பூங்கா. ஸோ இது வந்து நமக்கு நாமே திட்டத்துக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. February 9, 2025 திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றியம். ஸோ இந்த அந்தநல்லூர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஹிஸ்டரியில யூனிட் 6 அந்தநல்லூர் யாரோட ரிலேட்டடான ஏரியா? கட்டபொம்மனா? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? ஸோ பூலித்தேவரோட ரிலேட்டடான பிளேஸ் ஞாபகம் இல்லையா இருக்கும்? அந்தநல்லூர். எஸ், பூலித்தேவன். ஓகேவா? பூலித்தேவரோட ரிலேட்டடான பிளேஸ் தான் அந்தநல்லூர். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து திருச்சியில இருக்கக்கூடிய அந்தநல்லூர் அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியம். கம்பரசப்பேட்டை ஊராட்சி. ஸோ இங்கெல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் திருச்சி பறவைகள் பூங்காவினை இவங்க தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு நிமிஷம். டூரிசம் டெவலப் பண்றதுக்காக ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? டூரிசம் டெவலப்மெண்ட் 2014-15. ஓகே, ஸோ ஸ்வதேஷ் தர்ஷன். ஓகேவா? ஸ்வதேஷ் தர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து 2014 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்வதேஷ் தர்ஷன். ஓகே, ஸோ அதே மாதிரி அதோட 2.0 வெர்ஷன் அப்படிங்கிறது 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்வதேஷ் தர்ஷன். ஸோ ஹிருதய் ஸ்கீம் அப்படிங்கிறது எதுக்கானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அர்பன் பிளானிங், எக்கனாமிக் க்ரோத், ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன். ஓகேவா? பாரம்பரிய தளங்களை வந்து பராமரிக்கிறது, ஸோ அது பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாம அர்பன் பிளானிங் எல்லாம் பண்றதுதான் வந்து ஹிருதய் அப்படிங்கிறது. HRIDAY அப்படிங்கிற ஸ்கீமு. ஸோ அது நேஷனல் ஹெரிட்டேஜ் சிட்டி டெவலப்மெண்ட். ஸோ ஸ்வதேஷ் தர்ஷன் அப்படிங்கிறது டூரிசம் ரிலேட்டடானது. ஓகே, ஸோ ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் முக்கொம்பு சுற்றுலா தலம் புகழ் பெற்றது. அகன்ற ஆறாக இருக்கும் காவிரி ஆறு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முக்கொம்பில் காவிரி கொள்ளிடம் அப்படின்னு சொல்லி 2 ஆறுகளாக இயற்கையிலே பிரித்து பல நூற்றாண்டுகளாக புகழ்பெற்ற சுற்றுலா தலமா திகழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம 10th புக்லேயே படிச்சிருப்போம். ஸோ அகன்ற ஆறு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏரியால? இந்த முக்கொம்பில் காவிரி கொள்ளிடம் இந்த ஏரியால தான் வந்து சொல்லுவாங்க. அண்ட் நமக்கு நாமே திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1997 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த திட்டத்துல தான் இங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறது ஆல்ரெடி பார்த்த மாதிரி அதே தான் திருப்பி கொடுத்துருப்பானுங்க.
ஸோ சுருள் ரெக்கை ஃப்ரில் பேக், பொமேரியன் பவுட்டர், அதுக்கப்புறம் வந்து கேடைய ஷீல்டு பவுட்டர், ஸ்கேண்டர் ரூம் கிளிமூக்கு, டைமண்ட் டவ், அதுக்கப்புறம் லாங் ஃபேஸ் டம்ளர், மால்டீஸ், ஓரியன்டல் ஃபில். ஸோ இந்த பறவைகள் எல்லாம், இந்த புறா வகைகள் எல்லாம் வந்து இங்க இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா பறவையின் வகைகள், புறா வகைகள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கோய் ஃபிஷ் பாண்ட் அப்படிங்கிற ஒரு குளம், இந்த கோய் மீன்களுக்கான குளம் அப்படிங்கிறதும் இங்க இருக்குது. அண்ட் இந்தியாவிலேயே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட திருச்சி பறவைகள் பூங்கா மிகப்பெரிய பறவை கூடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிளமிங்கோ பேர்ட் சரணாலயம் எங்க அமைச்சிருக்காங்க? தனுஷ்கோடி. எஸ், தனுஷ்கோடி. ஓகேவா? ஸோ கடல் பசு பாதுகாப்பகம் மன்னார் வளைகுடா. மன்னார் வளைகுடா. சூப்பர். மனோரா அப்படிங்கிற ஏரியால வந்து வச்சிருப்பாங்க. எக்ஸாக்டா. குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்னை ஒலிம்பிக் அகாடமி. ஸோ இந்த இவர் பேரு தெரிஞ்சுக்கோங்க, தம்பி மனோஜ் சிங்கராஜா. ஸோ இவர் வந்து மாற்றுத்திறனாளிகள் தடகள போட்டிகளில் சர்வதேச அளவில் பதக்கங்களை குவித்து வருபவர். ஸோ இவர் என்ன விளையாட்டோடு தொடர்புடையவர்னு கேட்டா தெரியணும். தடகள போட்டி, மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள போட்டி. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா தெரியும் இல்லையா, 3% அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகே, மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இப்போ? 4%. சூப்பர். ஸோ பாரா டேபிள் டென்னிஸ் வீராங்கனை தங்கை சஹானா ரவி. ஓகேவா? சஹானா ரவி இவங்க எதோட தொடர்புடையவங்க அப்படின்னா பாரா டேபிள் டென்னிஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சமத்துவபுரம். ஸோ இது நமக்கு தெரியும், தீண்டாமை ஒழிக்க வேண்டும் என்று தேச தந்தை அண்ணல் காந்தியடிகளோட எண்ணத்தையும், ஜாதி மத வேறுபாட்டை அறவே நீக்க வேண்டும் என்ற தந்தை பெரியாரின் எண்ணத்தையும் ஒருங்கே கொண்டு சமத்துவபுரம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பேரறிஞர் அண்ணா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோட். ஓகேவா? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் சொன்னது அண்ணா. ஸோ இவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த சமத்துவபுரம் அப்படிங்கிறத மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல மேலக்கோட்டையில வச்சு 17/8/1998 ஆகஸ்ட் 17, 1998 கலைஞர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மார்ச் 1, 2022 ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க. உயர்கல்வியில் அடி எடுத்து வைக்கும் பொறியியல், கலை, அறிவியல் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் இன்றைய தொழில்துறைக்கு ஏத்த மாதிரி எல்லா திறன்களையும் கத்துக்கணும் அப்படின்னு ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களை படிப்பில், அறிவில், சிந்தனையில் மேம்படுத்தி நாட்டுக்கு வழங்கும் நோக்கத்தின் அடிப்படையில இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறத தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த மார்ச் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ். ஸோ பனிப்பாலம் நடவடிக்கை அப்படிங்கிறது எதோட தொடர்புடையதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நாசாவோட தொடர்புடையது. ஸோ இதுல வேற எல்லாம் மேக்ஸ் கொஸ்டின் அந்த மாதிரி தான் இருக்கும். 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ வேணா பார்த்துக்கோங்க. ஸோ மார்ச் மந்த் தமிழர்ஸ் மேகசின் அவ்வளவுதான் டேட்டாஸ் இருக்கு. ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்சுச்சா? ஓகே.